நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக வாஸ்து, ராசி கற்கள் இது சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், வாஸ்து நிபுணர் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியா இதுமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயா. ஓம் சண்டீஸ்வரீச வித்மகே மகாதேவி சதிமகி தன்னோ சண்டி பிரச்சோதயா. எப்போவுமே ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சார். அப்படி நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் அப்படின்னா அரகஜா இது வச்சா மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புனகு, ஜவ்வாது இதெல்லாம் காலங்காலமாக யூஸ் பண்ணாலும் கூட இந்த அரகஜானால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாரும் அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்லுங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன நிறைய அரசியலில் நம்ம சொன்னோன்னா நான் அந்த இதில் சொல்லலை, இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொன்னோம். அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வேடிக்கைகளும் நடக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரலும் இன்னும் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம், விபரீதமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதேமாதிரி ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆலயத்தில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிட்டுருக்கிறாரு. அதனால் நிறையா விபத்துக்களும் சில பற்றாக்குறைகளும் நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகளும் வரும். இது ஒரு சிறு குறிப்பு. எதுக்காகனா முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கவனமாக இருக்கிறது நல்லதுக்காக சொல்லப்படுறத விட நான் சொன்னது பலிக்கலை என்னுடைய பெருமைகள் விளம்பரத்துக்காகலாம் சொல்லலை. இப்போ இந்த அரக்கச்சா, முனுகு, ஜவ்வாதுங்கிறது ஆதி காலத்துலேருந்தே நாங்கள்லாம் பூஜைகளில் பயன்படுத்துகிறது தான். ஒரு அரக்கஜா வைக்கிறதுனாலையோ புனுகு வைக்கிறதுனாலையோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னா எதுக்காக ஆலயங்கள் இருக்குது? இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் தான் ஆலயங்கள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கர்நாடகாலாம் ஆக்சுவலாக. அப்போ ஆலயங்கள்லாம் எதுக்கு இருக்குது? பூஜைகள் எதுக்கு இருக்குது? மந்திரங்களுக்கு எதுக்கு இருக்குது? அப்புறம் ஜாதகம், கிரகங்கள், ஹோரை இப்படி எல்லாமே தேவையில்லையே. அதை மட்டும் வச்சுட்டு ஒரு மனிதன் ஜெயிச்சுக்கிட்டே போயிடலாமே. இது இப்போ உள்ள ஆசை தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாற்றங்களை ஏற்படுத்துகிறதே. இப்போ புத்தர் ஆசைப்படாதன்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து போயிருன்னுலாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி இப்போ இந்த அரக்காஜா வச்சா ஆசை, புணுகு வச்சானா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் புணுகு வைக்கிறது, புணுகுக்கு டிமாண்டாக இருக்குது. ஆனால் உண்மையான புணுகு இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ குவான்டிட்டி புணுகே முதல்ல எடுக்க முடியாது. இந்த புணுகை பற்றி எந்த ஒரு விஷயமும் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் வர முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவாரம் பூ இவ்வளோ ஆவாரம் பூவே கிடையாது, எடுக்கவே முடியாது. ஆனால் பேக்கெட் பேக்கெட்டாக கடைகளில் விற்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் புரியும் நான் சொல்கிறது. நெய் இவ்வளோ நெய் எங்கேருந்து கிடைக்கும்? அப்புறமா அது இப்போ மிருக கொழுப்புங்கிறாங்க. கரெக்டு, அதெல்லாம் அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த அரக்கஜா, புனுகு, ஜவ்வாது இதை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். நயம் சாம்பிராணியை நல்லா நைஸ் பண்ணிவிட்டு அதோட புணுகு, ஒரிஜினல் புணுகு ரொம்ப விலை உயர்ந்தது, கிடைக்காத பொருள் விலை கூட தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற புணுகு எல்லாமே அரக்கஜா, அது மாதிரி ஜவ்வாது எல்லாமே இந்த வாசனை சம்மந்தப்பட்ட சில கெமிக்கல்ஸ் தான் அத்தனையுமே. இது எல்லாத்தையும் கலந்துட்டு புருவ மத்தியில் வச்சுட்டு மந்திர ஜபம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரதுக்கு தான் வாசனா திரவியங்கள்லாம். ஒரு வாசனை நல்லா இருந்தால் என்னாகும்? மனசு அமைதியாகிடும். கவனிச்சிருப்பீங்க. எதுக்கு பூஜை ரூமில் ஊதுபத்தி ஏற்றுறோம்? எதுக்கு சாம்பிராணி போடுறோம்? எதுக்கு விளக்கேற்றி வச்சு அலங்காரம் பண்ணுறோம்? அந்த அலங்காரம் மனசை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியோடு கலக்கிறதுக்காக ஏற்படுத்த விஷயந்தான். உடனே ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்காமல் வெறும் அரக்காஜாவத்தை வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவ அப்படி. இப்போ கொஞ்ச நாள் கருங்காலி மணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தா அதை காணும். இது இன்னும் ஒரு 2-3 மாதம் ஓடப்படுறதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாம். அவங்க அந்த குறிப்பிட்ட நபர் அரக்கஜா தான் வச்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அரக்கஜாவோட நிறமே வேறு. ஸோ அரக்கஜா வச்சா வெற்றி அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கதை தான். ஆனால் அது ஜபத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி சில மந்திர உபாசனைகளுக்கு, சில தெய்வங்களை உபாசனை பண்ணுறவங்களுக்கு அது உபயோகப்படும். சீக்கிரமாக அந்த வசீகர சக்தி ஏற்படுறதுக்காக, வசியம்னா ஒன்று எதையோ வசியம் பண்ணுறதில்ல, தெய்வத்தோட வசியம், தெய்வ வசியம் கிடைக்கிறதுக்காக இந்த வாசனாதி விஷயங்களை யூஸ் பண்ணாங்க. அத்தர், ஜவ்வாது இப்படி எல்லாமே அதுக்குரியது தான்.
ஸோ அதை வந்து இந்த மாதிரி கலந்து செய்யக்கூடிய ஒரு முறை இருக்குது. நான் ஏற்கனவே அதை நம்ம தொலைக்காட்சியில் 4-5 முறை சொல்லியிருக்கேன். அதை நெத்தியில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு சண்முக கவசமே படித்து பாருங்கள். நல்ல ஒரு வாசனை நிறைந்த இடத்துல. இப்போ மல்லிகைப்பூ எதுக்கு வைக்கிறாங்க? கல்யாணம் ஆன பெண்களுக்குலாம் அந்த வசீகரம் ஏற்பட தானே வைக்கிறாங்க. மல்லிகைப்பூ ஒரு வசீகரம் தானே. அந்த வாசனையே ஒரு மனசை அமைதிப்படுத்தி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலை. ஸோ அதுக்காக உபயோகப்படுத்துறது தான் வாசனாதி திரவியங்களே தவிர அதை ஒன்றே பயன்படுத்தி நான் மிகப்பெரிய வெற்றி அதை வச்சுட்டீங்கன்னா நான் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன், நீ கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன், அதுதான் நீங்கள் விரும்புகிறாங்க எல்லாருமே. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒரு 70 வயசு பெரியவர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறார், குரு பயிற்சி வந்துருச்சு, அது எனக்கு என்ன பண்ணுது என்னன்னு தெரியல. அதை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். நான் சொன்னேன், நீங்கள் 30-35 வருஷத்துல குரு பயிற்சி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போல்லாம் தெரியவே தெரியாதுங்க அப்படின்னா. அதெல்லாம் அவர் அறியாமல் தான் வாழ்க்கை ஃபுல்லாக போயிருக்கு. இப்போ இந்த மீடியா ப்ளஸ் அங்கங்கே கோயில்களில் வசூலுக்காக அதெல்லாம் நடத்தினோன்னே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு இது பெரிய லெவலில் ஏதோ பண்ண போதாக்குன்னு ஆசையை தூண்டி அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தூண்டி, நல்லா கவனிங்க, ஆசையை தூண்டி ஏமாற்றத்தை ஏற்படுத்தி நோயை உருவாக்குகிறது. ஆசை ரொம்ப அதிகமாகுது. அளவுக்கு அதிகமான ஆசையும் அளவுக்கு அதிகமான ஏமாற்றமும் பெரிய துக்கத்தை ஏற்படுத்தும். துக்கம் தான் இன்றைக்கி நோயாக கன்வெர்ட் ஆகுது. ஏன் நிறையா கேன்சர் வருதுன்னு கேட்டால் மன அமைப்பு மாற்றிக்கும். கிரகங்கள் தான் ஏற்படுத்துது. அந்த கிரகங்கள்லாம் ஏற்படுத்த தயாராக இருக்குது. நீங்கள் அதை போய் தொடுறீங்க. அது தொடாமல் இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம்ல. ஆக்சுவலாக அந்த ஜோதிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் சரி, வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே சரி. சொல்லுவாங்கள தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சு. ஸோ ஆபத்துகளை தவிர்த்துக்கிறதுக்கு இது எல்லாமே உபயோகப்படும். நல்லா இருக்கிறது கொஞ்சம் விருத்தி பண்ண உபயோகப்படும். இதை வச்சுட்டா அப்போ எல்லாரும் அரக்கஜா வச்சா எல்லாருமே பெரிய பதவியில் போய் உட்காந்துட முடியுமா? இல்லையா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்க மதுரையிலிருந்து பேசுறோம். என் பேர் செந்திலரசி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்கு கேட்குறோம். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. என் பேர் மதுரை. என் பேர் செந்திலரசி, மதுரையிலிருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. மகனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. கல்யாணமே ஆகாம இருக்கு. பொண்ணு பார்த்துட்டு தடங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருமா அவரு? அவங்க வந்து சவுதியில மெக்கானிக்கலா இருக்காங்க. சவுதியிலையா? அப்ப உங்களுக்கு வரக்கூடிய அலையன்ஸ்ல வெளிநாட்டுல இருக்காருன்னு கொடுக்கறதுக்கெல்லாம் யோசிக்கிறாங்களோ? வெளிநாட்டுல பொண்ணு சவுதியில கூட இருக்காங்க ஐயா பொண்ணு. சரி, போன மாசம் பார்த்தோம். ஆனா அந்த பொண்ணு வந்து எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தடங்கள் ஆயிட்டே இருக்கா? ஆமா சார். இப்ப என்ன கேள்வி, ஆகுமா சீக்கிரம்னு கேக்குறீங்களா இல்ல ஆகுறதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்களா? இப்ப என்னமா எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எப்ப கல்யாணம் நடக்குமே தெரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த டென்ஷன் பதட்டம் எல்லாத்தையும் விட்டுருங்கம்மா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சீக்கிரம் பண்ணிருக்கலாமோ, லேட் ஆகுது, நம்ம பார்க்காம விட்டுட்டோம். நீங்க யார்ட்டையே பார்த்தா கூட சில சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் எல்லாம் விட்டுட்டீங்களே, நீங்க 28லயே பண்ணிருக்கலாமே அப்படிம்பாங்கலாம். சும்மா ஆகணுங்கிற டைம் வந்தா கண்டிப்பா ஆயிடுமா. இப்ப சமீபத்துல எங்கேயாவது ஒரு முருகனுடைய ஸ்தலத்துக்கு போனீங்களாமா? ஆமா சார். எந்த ஸ்தலத்துக்கு போனீங்கம்மா? இங்க நாங்க திருப்பூர் தான் போவோம். சரி, ரைட்டு. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கம்மா, நீங்க ஒரே ஒரு முறை, நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன், ஒரே ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு திருத்தணியில போயிட்டு திருத்தணி முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு வாங்க. அந்த தடங்களுக்கான சரியான காரணமும் சரியான வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா. சார், ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், எந்த செயலை நம்ம தொடங்கினாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுமா? அதாவது இன்றைக்கி அது ரொம்ப ஓவராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு 60-70% பேர் ரொம்ப நம்பாதாமல் ஒரு சாதாரண இயல்பான வாழ்க்கையில் இருந்தவங்க கூட ரொம்ப நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் பார்க்குறது வந்து தவறே கிடையாது. ஆக்சுவலாக திருமணத்துக்கு கண்டிப்பாக பார்க்க தான் வேணும். அதே போல் வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களா பாருங்கள், ஒரு வாகனம் புதுசாக எடுக்கிறீங்களா பாருங்கள், புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் வாங்குறீங்களா பாருங்கள், தப்பு. முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் வாங்கினா, தங்க நகைகள் முக்கியமாக எது கோணத்துக்கு வாங்குறீங்க ஒரு விசேஷத்துக்காகவா, நல்ல நேரம் பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நேரம் பார்க்குறாங்க. அத்தனைக்கும் ஒரு திருமணத்துக்கு நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா திருமணத்துக்கு நேரம் பார்க்குறதே முதல்ல தப்பு. எப்படி தப்புன்னா பஞ்சாங்கத்தை அப்படி திருப்பி முகூர்த்த நாளில் 3 நாளில் டிக் பண்ணி கல்யாண மண்டபம் இருக்கான்னு கேட்டு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க. யாரும் விவாக சக்கரத்தையோ இல்லைன்னா லக்னத்தை போட்டோ இல்லை கரணத்தையோ யோகத்தையோ இல்லை தாராபலனையோ, இப்போ 2 பேருக்கு தாராபலன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி திருமணத்துக்கு நேரம் எடுத்தீங்கன்னாவே ஒரு 75 to 80% தான் எடுக்க முடியும். 100% கரெக்டாக எடுக்க முடியாது. அப்படி எடுத்து ஓரளவு ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அது கட்டாயிடும், அடிபட்டுரும். ஓவராக இருந்தால் அதுக்கே அது வேலை செய்யாது. புரியுது. உண்மை இதுதான். கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்க்கணும்ல, அந்த வீட்டில் இருக்க விட இல்லை நோய் நொடிகள் வரும். முதல்ல வீடு ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக அவ்வளவுக்கு நீங்கள் நேரம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி சந்திராஷ்டிரமெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறையா பேருக்கு சந்திராஷ்டிரத்தன்னைக்கு தான் நிறைய நல்ல காரியமே நடக்கும். அவங்கள அதாவது நான் சொல்கிறத வந்து நீங்கள் நம்பவே வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணுங்கள். இயல்பாக இருங்க. அன்றைக்கி பயந்துக்கிட்டே ஒரு வாரம் முன்னாடியே அன்றைக்கி சந்திராஷ்டிரமம், 5 நாள் முன்னாடி சந்திராஷ்டிரமம் வருது, 4 நாள் முன்னாடி சந்திராஷ்டிரமம் வருது, அது வரத்தான் செய்யும் எல்லா பிரச்சனையும். இவங்களே இதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வா வான்னு, ஏன்னா முழுமையாக நம்புகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சந்திராஷ்டிரம் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். சந்திராஷ்டிரமம் 2 நாள் போயிடுச்சுங்க. அஷ்டமி நவமி தேய்பிரை வளர்பிறை 4 நாள், இது 2 6 நாள் ஆயிடுச்சா. இந்த 6 நாள் அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு மறுநாள், பிரதமைக்கு முதல் நாள், பிரதமைக்கு 2ஆம் நாள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் போயிடுச்சா. இதுக்கப்புறம் அதில் வந்து வடக்கே சூளம் கிழக்கே சூளம் இன்னும் மற்றது லொட்டு லொஸ்க்கு ராகு காலம் யமகண்டம் அதில் பண்ண மாட்டேன், இது நேரம் சரியில்லைன்னு இந்த ராகலம் யமகண்டெல்லாம் மொத்தம் கணக்கு பண்ணிங்கன்னா அன்னைக்கு தான் முக்கியமான வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. இவ்வளவும் கட் பண்ணி முடிஞ்சால் மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? இன்னும் இருக்குது, நிறையா பார்க்குறாங்க. எனக்கு வந்து இப்போ இன்னொன்று புதுசாக வைநாசிக நட்சத்திரம் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்கணும். அடுத்தது முடக்கு நட்சத்திரம், முடக்கு ராசி, மிச்சம் எத்தனை நாள் இருக்குது உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு? அப்போ பேசாமல் நீங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு நாள் பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலைன்னு அர்த்தம், இல்லை உங்கள் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் நாள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இது சொல்லாமட்டுமே செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் இந்த நியூமராலஜி பார்க்குறவங்க 6ஆம், நானும் தான் பார்த்து சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல, 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, எத்தனையோ பேருக்கு அதில் தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது யோகக்காரங்கனாக இருக்கும். இப்போ மேஷ லக்னக்காரனுக்கு 11ஆம் இடத்துக்குடைய சனி பாதகாதிபதி. அப்போ சனியுடைய நட்சத்திரமோ இல்லை சனியுடைய எண்களோ அவங்களுக்கு பாதகம்ன்றவாங்க. நீளம் போடக்கூடாமல் நான் எத்தனையோ நீளத்தை கொடுத்து வாழ்க்கையை மாற்றி விட்டுருக்குன்னா உடனே அவங்கள எங்கேயோ கொண்டு உட்கார வச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி ஒரு நல்ல ஏதாவது சில விஷயம் கையை விட்டு போகும், பயந்துருவாங்க, கையை விட்டு போகும். ஆனால் பார்த்தா அதை விட ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சிடணும் ஆக்சுவலாக சொல்ல போனால். புரியுது. ஸோ அவங்க 8ஆம் தேதி அவங்களுக்கு 8ஆம் தேதி அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறதே 8ஆம் தேதியாக இருக்கும். அவங்கள போய் நீ 8ஆம் தேதி பண்ணாதன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அது தேவைப்படும். இப்படியே நாள் பார்க்குறேங்கிற பேரில் முன்னேறாமல் இருக்காங்க. இந்த மொத்த நாட்களே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறலைன்னு கன்ஃபார்மாக சொல்லிடலாம், முன்னேற மாட்டாங்க. இப்போ எப்படி எடுத்துக்கங்க, யாரெல்லாம் முன்னேறதுக்கான தலையெழுத்து இல்லையோ அவங்கெல்லாம் நேரம் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ இதை கமர்ஷியலாக பேசிட்டு போகலாம், என் நேரம் பார்க்கலைன்னா அவ்வளோதான். நீங்கள் நேரம் பாருங்கள், எல்லாத்துக்கும் நேரம் பாருங்கள். நீங்கள் கார் எடுக்கிறது கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா காருக்கு ஒரு ராசி இருக்குது எப்போவுமே. அந்த காருடைய பிராண்டு கூட ஒரு ராசி இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஒரு சிலலாம் சொல்லுவாங்க அந்த கார் வச்சுருக்கவங்களும் நல்லா இருந்தேன். சரி, நீங்கள் அந்த கார் வச்சுருக்கும்போது குருதேசம் நடந்தது சார், இந்த காரை மாற்றினீங்க, சனி தேசம் ஆரம்பிச்சது, அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு சிக்க வைக்குது. நம்ம நினச்சி நம்மளாக இயங்குறத விட அது நம்மளை இயக்கி கொண்டு போகிறதான் நிறையா பேர் வெற்றியாளர்களாக உருவாக்குது. அதனால் நேரம் பார்க்குறது வந்து பார்க்குறதுக்கு பார்க்கணும். இன்றைக்கி திருமணத்துக்கு நாள் பார்க்குறாங்க, ஒரு முகூர்த்த நாள் அதை பல முறை சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்கிறேன். 5000 10,000 கல்யாணம் நடக்குது. அது எப்படி ஒரு திருமண முகூர்த்த நாள் எல்லாருக்கும் சூட் ஆகும் கேட்டால் அது காமனான நாள், எல்லாருக்குமே அது சூட் ஆகும், அப்படிலாம் ஆகவே ஆகாது. அப்புறம் இந்த வாஸ்து நாள்னு ஒன்றை பார்த்து, இந்த வாஸ்து நாள் வந்து பஞ்சாங்கத்தில் குறித்ததுக்கான பஞ்சாங்கத்தில் குறித்தது அத்தனையுமே சரியான விஷயம், புரிஞ்சுக்கிட்டது தப்பான புரிதல், அப்படி தான் சொல்லணும். அதில் வரக்கூடிய நாளில் தான் சார் போட்டேன் பாதியில் நிற்கிதுமா. முதல்ல பாதியில் நிற்காமல் இருக்க உங்கள்கிட்ட பணம் இருக்கா, அதுக்கான சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஆரம்பிக்க சொன்னாங்க, ஆரம்பித்தேன் பணம் வந்துடும், எங்கேருந்து வரும்? ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும்ல. அதுவே இல்லாமல் நீங்கள் என்ன நல்ல நாள் பார்த்து என்ன பண்ண முடியும் ஆச்சா? ஸோ
ஸோ அதனால் வந்து அதில் வேறு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாஸ்துனால நிறைய தவறு இருக்குது. சில நாட்கள் மட்டும்தான் சூட் ஆகும், சில வாஸ்துனால உங்களுக்கு சூட் ஆகாமல் இருக்கும். அந்த நாளில் போய் பண்ணிவிட்டு நான் வாஸ்து நாள் இப்படி தான் பண்ணேன், முன்னாடியெல்லாம் 3 வாட்டி பண்ணேன் சரியாக வந்துச்சு, இந்த வாட்டி சரியாக வரல அப்படிம்பாங்க ஆக்சுவலாக. அதனால் இந்த நல்ல நாள் பார்க்குறத எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு மட்டும் பார்க்கணும். அத்தனைக்கும் ஒரு டேபிளை நகர்த்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு. வெளியூர் பயணங்கள் பாருங்கள், வெளியூர் பயணங்களுக்கு நீங்கள் ஹோரையை மட்டும் பார்த்தா போதும். எந்த நாளில் கிளம்புனாலும் சரி, இதில் 8ஆம் நாள் ஒன்று வச்சுக்கிட்டா அது இதில் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வடக்கே சூலம் கிழக்கே சூலம்னா கரெக்டு தான், தப்பெல்லாம் இல்லை. எதுக்கு அந்த பயணம்? சும்மா ஒரு கோயில் ஆலயங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் அன்றைக்கி ஒருத்தர் ஒரு 20 நாள் 1 மாதம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து சுவாமி மலைக்கிட்ட வந்துட்டேன் சார், அப்புறம் எங்கள் வீட்டில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் போனாங்க, அதனால் வீட்டுக்கு போயிட்டேன், திரும்பி ஊருக்கு போயிட்டேன் சார் அப்படிங்கிறார். அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? சந்திராஷ்டிரம் பார்க்கக்கூடியது வேற ஒரு காரணம், அதை இன்றைக்கி சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். அது வெளிப்படையாக அது ஒரே ஒரு காரணத்துக்காக சந்திராஷ்டிரமம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி சந்திராஷ்டிரமம் பார்க்கணுங்கிற அவசியம்னால யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு பிரச்சனை பண்ணலாம். எல்லாமே புதன்கிழமை ஒருத்தர் ஆகாதும்பார், எனக்கு புதன்கிழமையே ஒத்து வரதில்லை சார், விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு செட் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு புதன், அதாவது நோய் சுக்கிரன் வந்து திடீர் நோயை கொடுக்கும், அதில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கறது மறைமுகமாக புதன் தான் கொடுக்கும். எங்கேயோ ஒரு தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் திடீர்னு படுக்க வைக்கிறதுலாம் புதனுடைய தொடர்பு இல்லாமல் நடக்கிறது இல்லை ஆக்சுவலாக. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் தொடர்பு, அது கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு படாமல் இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் நல்ல நாள் பார்க்குறதும் இதுவாக கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. மிக்க நன்றி சார், ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் பாண்டியம்மா, சென்னையில இருந்து பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கு சார்? எங்க அண்ணன் பையன் என்கிட்ட 1 வருஷமா பேச மாட்டேங்கிறான். எந்த பையன்மா? பேசுவான், எங்க அண்ணன் பையன். அண்ணன் பையன் அத்தைகிட்ட பேச மாட்டேங்கிறாரா? அதனால ஏமா உங்களுக்கு ஒரு பெரிய கவலை? இல்ல, நானு தனியா இருக்கிறேன், அது ஒருத்தர் தான் இருக்கான், எல்லாருமே இறந்துட்டாங்க. அவன் வந்து எட்டியே பார்க்க மாட்டேங்கான், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான். அம்மா, இதுக்கு வந்து ஒரு நீண்ட விளக்கம் தரணும். உங்களுக்கு வந்து ஜோதிட பலன் வந்து தேவையெல்லாம் இல்லைம்மா. முதல்ல இந்த கொஞ்சம் மன அமைப்பை மாற்றிக்கங்க, எதிர்பார்ப்பை குறைச்சிருங்க. அவர் வருவார் பார்ப்பாருங்கிற எதிர்பார்ப்பை சுத்தமாக எப்போ பிடிப்பை விடுறீங்களோ அடுத்த அது முழுமையாக மனசுலேருந்து விடணும், வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. விட்டீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அவர் பேசவோ இல்லை தொடர்போ ஏற்படுறதுக்கான அமைப்பு உருவாயிடுமா. ஒருத்தர் பேசலை, எதிர்காலம் நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நல்லாதாம்மா இருக்கும், ஒன்றும் கெடுதல் இல்லை. சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக சாப்பிட்டா ஆனந்தமாக இருங்கம்மா, எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய அடுத்த விஜயம் எந்த ஊரில், எப்போ சார்? நாளை மறுநாள், அதான் 5ஆம் தேதி அன்னைக்கு திருச்சிம்மா. அடுத்தது 8ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர். சரி, 2 நாள் இருப்பேன்னா கடந்த ஒரு 1-2 மாதங்களாக எந்த ஊரும் போகல. வெளி கேரளா அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் சென்னையிலேயே நிறைய வேலைகள் இருந்ததுனால போகல. ஸோ திரும்ப திருச்சிக்கு வந்து 5ஆம் தேதி இருப்போம், 8ஆம் தேதி வந்து கோயம்புத்தூரில் இருப்போம், அதாவது ஜூலை 8. சரி. ஸோ இந்த 2 நாட்கள் வந்து முழுமையான விருப்பம் உள்ளவர்கள், ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆல்வோமா. எந்த ஊர்ல இருந்து? திருநெல்வேலி. சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. என் பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். என் பையன் பேரு பாலமுருகன். வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும், கம்பெனிலேருந்தே அனுப்பலாம்னு சொன்னாங்க, அப்புறம் என்னவோ தடைப்பட்டு போயிருக்கு. சரி, என்ன வயசுமா அவருக்கு ஆகுது? 15/3/88 சார். சரி, நான் கேட்குறதே ரைட், ஓகே. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்க. சரிம்மா, அவருக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போகிறத விட இருக்கிற இடத்துலேருந்து இப்போ வெளியூரில் இருக்காரா? சரி சரி, என்னம்மா? சரிம்மா, ரைட்டு. நீங்கள் இருக்கிறது எங்கே இருக்கிறீங்க? திருநெல்வேலி மாவட்டம். சரிம்மா, அவருக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வெளிநாடு போகிறத தவிர்த்துட்டு இங்கே இருக்க வேலையில் முதல்ல முழுமையான திருப்தியோடு ஒரு வேலையை செய்ய சொல்லுங்கள். அதுவே ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ உள்ள நேரத்துக்கு இன்றைக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய திருவோணம் இந்த அமைப்பில் அவருக்கு இதுதான் பதில். அதனால் வெளிநாடு போகிற முயற்சியை கைவிட்டுட்டு இங்கேயே நல்ல திருப்தியாக இருக்கிற வேலையில் திருப்தியாக இருக்க சொல்லுங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நாங்க கவிதாங்க.
திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. எங்க பையனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. 32 வயசு ஆச்சுங்க. தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்களாமா? வீடு இல்ல, வேலை இல்ல, வேலை கம்மியா இருக்கு, சம்பளம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? உங்களுக்கு ஓட்டு வீடா இருக்கு. சரிங்க. உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாமா, நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் 7 to 8 மணி இரவு நேரத்துல, அது குருஹோரை அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கம்மா. அது எப்படி செய்றீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல 3 செவ்வாய்க்கிழமை போங்க, அடுத்தது வேற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 3 செவ்வாய்க்கிழமை போங்க, அடுத்தது வேற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர், இப்படி ஒரு 4 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 3 வாரம் போங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் விலகி சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு குறிப்பு, இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய குறிப்பு தான். ஒரு வீடை வச்சு, ஒரு வேலையை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தோல்வியோட முதல் படியில் கால் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு எல்லோரும் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையான விஷயம். வேலை என்றைக்கு வேணாலும் போகலாம், சொத்து என்றைக்கு வேணாலும் போகலாம், குணம் தான் மெயினாக வேணும். அதை யாருமே இப்போ பார்க்குறதில்ல. வேலை வீடை மட்டுமே பார்த்து பண்ணுறாங்க. இதனால் பல திருமணங்கள் நடக்காமே போயிடுது. எல்லாம் ஜாதகம் தான் காரணம்னு சொல்லிட்டு போகிற இடத்துல உனக்கு அந்த தோஷம் இந்த தோஷம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்காது. ஆனால் தவறான தோஷங்கள் தான், நாகதோஷம், சர்ப்பதோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கே தவிர இன்டெப்த்து போய் ஒரு கலத்திர தடை, கலத்திர தோஷத்துக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் இப்போ போயிடுது. ஆக்சுவலாக முக்கியமாக இந்த வீடு, காரு, வசதி இதை பார்க்குறாங்க. பின்னாடி எவ்வளோ கடன் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீ வர பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்தது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான நாட்கள் சம்மந்தப்பட்டது. பேன் கார்டை போட்டு பார்த்து இவங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, சிபிலில் போயிட்டு பார்த்து இவ்வளோ கடன் இருக்கிறனால அந்த இடம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இன்னும் போக போக எப்படியோ இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் திருமணங்கள் வந்து வேலையும் வாய்ப்புகளை பார்க்குறாங்க. இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்லேருந்து 5000 பேர் எடுக்கிறாங்க வேலையிலன்னு செய்தி வருது. எந்த அளவுக்கு கரெக்டாக எனக்கு தெரில. இனி வேலைகள்லாம் போகலாம், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் திரும்பி வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். முதல்ல இருக்கிற நேரம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ பழகினீங்கன்னா தான் நீங்கள் நோய் நொடிகள் இல்லாமையோ இல்லை ஆரோக்கியமாகவோ மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். கூட இருக்கக்கூடிய புறப்பொருட்கள், காரோ வீடோ உங்களோட ஆடைகளோ இது எல்லாமே பெரிய சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுத்துறாது. சொல்லலாம், என்ன சார் நீங்கள்லாம் நல்லா வந்து மீடியாவில் உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. எல்லாம் அது புத்தர் சொன்னதே அதான். நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஆழமாக போய் ஒவ்வொன்றையும் படித்து உள்ள ஆழமான கருத்துக்களை எல்லாம் பாருங்கள். எல்லாம் ஒரு வரியில் இருக்கும் திருக்குறள். அந்த திருக்குறள் ஒரு வரிக்கு நீங்கள் 10 பக்கத்துக்கு உரை எழுதலாம். ஆக்சுவலாக திருக்குறள் ஒன்றை படித்தாவே போதும், வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போம், எதையும் அனுபவிக்காதீங்கன்னு சொல்லலை. எப்பப்பாரு மன உளைச்சல்லையும் கவலையிலையும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பல திருமணங்கள் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் கிரகங்கள் இருக்கலாம், தோஷங்கள் இருக்கலாம், பரிகாரங்கள் இருக்கலாம், என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் மன அமைப்பையும் மாற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. நன்றி அழைத்தமைக்கு. இப்போது திருமணம்னு பேசும்போது திருமணத்தினால ஏற்படக்கூடிய பிரிவினைகளுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள். அதாவதுமா பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பிரிவினை வருதுன்னு வைங்க. கரெக்டாக பாருங்கள், ஒரு 10 பிரிவினை வருது. இந்த 10 பிரிவினையில் வந்து கண்டிப்பாக 3லேருந்து 4 பிரிவினை தவிர்க்கப்படக்கூடியது. குணாதிசயங்களை மாற்றிக்கிட்டாவே தவிர்த்துடலாம். குணாதிசயங்கள், பழக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இதை தவிர்த்துட்டாவே அதை வந்து தவிர்த்துடலாம். பிரிவினைகளை தவிர்த்துட முடியும். 10ல் 4, இன்னும் ஒரு 3 சேர்த்துக்குங்க, 7. இந்த 7 வந்து சில 3 பரிகாரங்கள். இந்த 4, 3, 7 பரிகாரங்கள்னால் ஒன்றே என்ன, குளிர் அடித்தா போத்திக்கிறோம், மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள், குணாதிசயங்கள் இது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாவே இந்த 7 தடுத்துடலாம். 3 தலையெழுத்து தடுக்கவே முடியாது, பிரிஞ்சு தான் ஆகணும். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆழமான காரணங்கள். அது ஜாதகத்தில் கண்டிப்பாகவே இருக்குது. இந்த ஜாதகத்தில் சொன்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கம்மா, சண்டை கண்டை போட்டுக்காம இருந்தீங்கன்னா ஓரளவு ஓடிடும். அந்த அப்போ போனாங்க இதே மாதிரி சில கிரகணங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலம் நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது. எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. எங்கே போனாலும் அவங்க தலையெழுத்து அப்படி தான் இருக்கும். உன்னைய மட்டும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, உன்னைய கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த டயலாக்லாம் நிறைய வருதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். நீங்கள் வந்து அந்த 3 வந்து தவிர்க்கவே முடியாது, டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஸோ இது வந்து நான் இப்போ பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஜாதகத்தை மட்டும் நான் பேசிட்டு போயிடலாம். லக்னத்தில் குரு தனியாக இருந்தால், 7ல் குரு செவ்வாய் இருந்தால், இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு தொடர்பு இருக்கு பாருங்க, எங்கேயாவது ஒருத்தர் தொடர்பு ஏற்பட்டுதுன்னா, செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு தொடர்பு ஏற்பட்டதுன்னா, ஏதோ ரூபத்தில் இருந்ததுனாவே
இந்த சூரியன் செவ்வாய் இருந்தாவே ஒன்றா இருந்தாவே அந்த ஒற்றுமை இல்லாத குடும்ப வாழ்க்கை தான் அமையுது. அப்போ ஒத்துக்கிட்டு பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க, இப்போ நின்று பிடிச்சி பிரிஞ்சு போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் சொல்லலாம். இப்போ காலகட்டம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 10 டைவர்ஸில் 4 வந்து நிச்சயமாக தடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச 4 வந்து தவிர்த்திட முடியும். பழக்க வழக்கத்தாலையும் குணாதிசயங்களாலையும் விட்டு கொடுத்து போகிறது, பொறுமை, நிறையா விஷயங்கள் குணப்படுத்தக்கூடியதுங்க. அதை குணப்படுத்தி வெளியில் வந்துடலாம். ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவமோ பொறுமையோ 90% கிடையாது. அதை மாற்றினாவே சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்த நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி. மிக்க நன்றி. ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.